தனியார் விடுதியில அவர்களை தங்க வைத்து பார்க்கிறார் அப்படின்னா இது எவ்வளவு ஒரு கேவலமான மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது அப்படின்றதா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்று இதற்காக டிவிகே சார்பாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது நாங்கள் முற்பட்டோம், அந்த மக்களை பார்ப்பதற்கு முயற்சி செய்தோம் டிவிகே சார்பாக, இதற்கு திமுக அரசாங்கம் தான் அனுமதி தரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. சரி, நாங்கள் என்னன்னா நியாயமாக பேசுவோம், யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, இது ஒரு இழப்பு, இதற்கான நீதி கிடைக்கணும், இதுக்கு நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு மனிதாபிமானத்தோடு பேசலாமே. அதாவது நீங்கள் அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்க, அங்கே உங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்னா அந்த காவல்துறையின் சார்பாக அனுமதி மறுப்பு கடிதம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த கடிதத்தை வெளியிடுங்க. அந்த கடிதத்தை வெளியிட்டா மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஆமாம், உண்மையாகவே மறுத்திருக்காங்க, விஜயின் சார்பாக இந்த இது கேட்டிருக்காங்க, அப்போ அவங்க மேலே தான் தப்பு இருக்குது, அரசாங்கம் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றதை புரிந்து கொள்ளலாம்ல. ஏன் நீங்கள் அந்த அனுமதி கடிதத்தை வெளியிடுவதற்கு மறுக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும். அவங்களால வெளியிட முடியாது. கரூரில் நீங்கள் ஹோட்டல் எடுத்து அந்த மக்களை சந்திக்கணும் அப்படின்னு முற்பட்டால் மட்டும்தான் அந்த திருமண மண்டபத்தை போய் திமுக காரங்க மிரட்டுவாங்க. இதே மகாபலிபுரத்தில் திமுக ஆட்களே கிடையாதா? அவங்க மிரட்ட மாட்டாங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் மகாபலிபுரத்தில் போய் சந்திச்சிங்கல்ல, இதற்கு எந்த காவல்துறையினுடைய அனுமதி கேட்டீங்க? யாருமே கிடையாது. அந்த நட்சத்திர விடுதியின் வாசலில் இருக்கக்கூடியது எல்லாமே பிரைவேட் பவுன்சர்ஸ், அதாவது விஜயினுடைய இருக்கக்கூடிய ஒரு காவலர்கள் தான் இருந்தாங்களே தவிர போலீஸ் பாதுகாப்புக்கு இவங்க ஒன்றும் அனுமதி கேட்கல. இங்கே யாருடைய அனுமதியும் இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த 41 குடும்பத்தை சந்திச்சிங்க? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இல்லையா?